அர்ஜுன் நடிப்பில் வெளியான ஏழுமலை படத்தின் 2ஆம் பாகத்திற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ள சூழலில் படத்தின் ஹீரோயின் குறித்த சுவாரஸ்ய அப்டேட் வெளியாகியுள்ளது. இது குறித்து பார்க்கலாம் விரிவாக. நடிகர் அர்ஜுன் நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது ஏழுமலை திரைப்படம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அசத்த படத்தில் சென்டிமெண்ட் காட்சிகளும் பழிக்கு பழி வாங்கும் சண்டை காட்சிகளும் ரசிகர்களை கவர்ந்தன. ஏழுமலை படத்தில் இடம்பெற்ற பல காட்சிகள் இன்றும் எவர்கிரீன் கண்டென்ட் என்றே சொல்லலாம். குறிப்பாக தனது கணவருக்காக சிம்ரன் பேசும் உணர்ச்சிபூர்வமான வசனம் இன்று வரை பலரது ஃபேவரட். இது மட்டுமின்றி நடிகர் ஆனந்த்ராஜுக்கு தனி அடையாளம் கொடுத்த வசனமும் இந்த படத்தில் இடம்பெற்றதுதான். இப்படி மக்களின் மனம் கவர்ந்த இத்திரைப்படத்தை இயக்கியதே நடிகர் அர்ஜுன் தான். இந்நிலையில்தான் சுமார் 12 வருடங்களுக்கு பின் இப்படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்க திட்டமிட்டுள்ளார் நடிகர் அர்ஜுன். தனது தயாரிப்பில் உருவாகும் இப்படத்தில் தனது மருமகனான உமாபதி ராமையாவை கதாநாயகனாகவும் நடிக்க வைக்க உள்ளாராம் அர்ஜுன். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் திருமணம் நடந்தது. இந்நிலையில் திருமணத்திற்கு பின்பும் ஐஸ்வர்யா நடிக்க இருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் ஏழுமலை படத்தின் 2ஆம் பாகத்தில் உமாபதி கதாநாயகனாக நடிக்க ஐஸ்வர்யா கதாநாயகியாக நடிப்பார் என கூறப்படுகிறது. அத்துடன் படத்தை தயாரித்து இயக்கும் நடிகர் அர்ஜுன் சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏழுமலை படத்தின் 1ஆம் பாகமே இன்று வரை ரசிகர்களை ஈர்த்து வர 2ஆம் பாகத்தின் மீது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அத்துடன் ரியல் லைஃப் ஜோடி திரையில் முதன்முறையாக இணைவதை காணவும் ஆவல் அதிகரித்துள்ள சூழலில் ஏழுமலை படத்தின் தொடர்ச்சியே இக்கதை என கூறப்படுவதால் சுவாரஸ்யம் கூடியுள்ளது. கோலிவுட்டில் பல 2ஆம் பாக கதைகள் வரவேற்பை பெறாத சூழலில் அந்த விதியை ஏழுமலை 2ஆம் பாகம் மாற்றியமைக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.